நீங்க எல்லாரும் நீட் ஃபார்ம்ஸ்க்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆமாவா இல்லையா? ஸோ நீட் எக்ஸாம் வந்து மே 5ஆம் தேதி தான் நடக்க போகுது. அதுக்கு ஒரு மாசம் கழிச்சு ரிசல்ட்ஸ் வந்துடும், சரியா? அதுக்கப்புறம் தான் நம்ம கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் இருக்கு, கர்நாடகா. அவங்க வந்து மெடிக்கல் ஃபார்ம்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சிஇடி ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதுக்காக இம்பார்ட்டன்ட்னா, நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கர்நாடகால இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணலாம், சரியா? ஸோ யாரெல்லாம் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும், அதோட ப்ராசஸ் என்ன, அதோட ஃபீஸ் என்ன, அது மூலியமா நமக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் கிடைக்கும், அதை பத்தின வீடியோ தான் இது. நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். இன்னைக்கு இந்த வீடியோல கேசிடிஇ ஃபார்ம் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஆரம்பிக்கலாமா? ஸோ பசங்களா, கர்நாடகா ஸ்டேட் வந்து சிஇடி ஃபார்ம் தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த சிஇடி ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா முன்னாலெல்லாம் கர்நாடகாவோட டொமிசைல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருந்தது. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. இந்த வருஷம் நான் டொமிசைல் ஸ்டூடெண்ட் கர்நாடகாவை சேர்ந்த ஸ்டூடெண்ட் இல்லாம மற்ற ஸ்டூடெண்ட், வேற ஸ்டேட்டோட ஸ்டூடெண்ட் கர்நாடகால வந்து படிக்கணும்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்றது வந்து ரொம்ப கம்பல்சரி. ஸோ நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நல்ல மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குப்பா, சரியா? பிஆர் அம்பேத்கர் மெடிக்கல் காலேஜ், வைதேகி, சென்ட் ஜான்ஸ், ராமையா, இந்த நல்ல காலேஜ்லாம் இருக்குல்ல. இதில் வந்து 20% சீட்ஸ் வந்து ஓப்பன் கேட்டகரியில் வருது. இதில் இந்த சீட்ஸ்க்கு வந்து வேற ஸ்டேட்ஸில் இருக்கிற பசங்க வந்து அப்ளை பண்ணலாம். கர்நாடகா ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து இது தமிழ்நாட்டுக்கும் பக்கம் தான்ப்பா, சரியா? ஸோ நீங்கள் வந்து இங்கே இருக்கிற சீட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த சீட்ஸோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான்ப்பா இருக்கும். அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா மெரிட் பேஸ்டா இருக்கும். ஆனா இந்த சீட்ஸோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 to 11 lakhs. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 11 lakhs per annum இருந்தது. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு 55 lakhs வரைக்கும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஃபீஸ் வரும். அதுவும் இல்லாம நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து அதர் கேட்டகரியில போனீங்கன்னா இந்த சேம் சீட்டோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா 1 கோடிக்கு மேல கூட போகலாம், புரியுதா? ஸோ மெரிட் நான் சொல்றப்ப நீங்க வந்து நீட் எக்ஸாம்ல 500க்கு மேல ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சீட் வந்து 11 lakhs கிடைச்சிடும். ஆனா அது கிடைக்கணும்னா நீங்க இந்த சிஇடி ஃபார்ம் இருக்குல்ல, இதை நீங்க வந்து ஃபில் பண்ணிருக்கணும். ஏன்னா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இந்த நோட்டிபிகேஷனை கிளியரா சொல்லியிருக்காங்க, இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணலைன்னா நீட் எக்ஸாமுக்கு அப்புறம் கவுன்சிலிங் நடக்கும்ல, அப்ப நீங்க வந்து இந்த 20% ஓப்பன் சீட்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. இது வந்து மேண்டேட்ரி. நீங்க கர்நாடகால இருக்கிற மெடிக்கல் ஸ்கூல்ல படிக்கணும்னா நீங்க இந்த கேசிஇடி ஃபார்மை நீங்க வந்து ஃபில் பண்ணியே ஆகணும். இது கிளியர் ஆயிடுச்சாப்பா, சரியா? இந்த 20% சீட்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணலாம்னா, நீங்க இந்த சிஇடி ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும், இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க வந்து அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை போய் நீங்க பார்த்துக்கலாம். அது இல்லாம இதோட கடைசி டேட் பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு கடைசி டேட் வந்து February 10th, சரியா? ஸோ February 10th வந்து கடைசி நாள். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 750 rupees ஃபார் நான் டொமிசைல். ஸோ நம்ம தமிழ்நாடு பசங்கள்லாம் நான் டொமிசைலில் வருவாங்க, ஏன்னா நம்ம கர்நாடகாவில் இருக்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750. இது மட்டும் இல்லாமல் மற்ற கோர்சஸ் இருக்குல்லப்பா, நேச்சுரோபதி, உனானி, சரியா, டென்டலுக்கு கூட நீங்கள் அட்மிஷன் வாங்கணும்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணியே ஆகணும். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நர்சிங், சரியா, பி ஃபார்மா, டி ஃபார்மா, அந்த கோர்சஸ்க்கு கூட இந்த சிஇடி ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கலாம். ஸோ பசங்களா, ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சிஇடி ஃபார்மை ஃபில் பண்ணுவீங்க, சரியா? அதுக்கப்புறம் நீட் ஃபார்மை ஃபில் பண்ணி நீட் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம், நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கேசிடியோட நம்பர் அந்த கவுன்சிலிங்கில் போட்டிங்கன்னா, கேசிடியோட வெப்சைட்டில் போட்டிங்கன்னா, அப்போ தான் நீங்கள் கர்நாடகாவில் இருக்கிற காலேஜஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். புரிஞ்சுதா நான் என்ன சொல்கிறேன்னு? பேசிக்காக நீட் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அண்ட் பேசிஸ் ஆஃப் அட்மிஷன் வில் பி என்னன்னா, நம்ம நீட்டில் எத்தனை ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அதுதான், சரியா? மெரிட்டில் வரணும்னா நீங்கள் வந்து இந்த 20% சீட்ஸ்க்கும் நீங்கள் மெரிட்டில் வரணும்னா என்ன சொல்லணும், 500+ ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உனக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 lakh per annum. லாஸ்ட் இயர் வந்து இப்போ கொஞ்சம் கூட தான் செய்யும். அதுவும் இல்லைன்னா உனக்கு அதர் சீட்ஸ்ல வேணும், மேனேஜ்மெண்ட் கோட்டால வேணும்னா அதுக்கு கூட நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிருக்கணும். அந்த அதர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபீஸ் வந்து கோடிகள்ல போகும், சரியா? 90 lakhs to many crores. ஸோ அதுக்கு தான் நான் சொல்றேன், இப்போ வந்து படிச்சுக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? அண்ட் உங்க ரெஃபரன்ஸுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, நான் வந்து கடைசியில் ஆட் பண்ணும், இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுவோம், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நாங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ ஃபைனலி கேசிடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயாச்சு. நீங்க கர்நாடகாவில் இருக்கிற 20% சீட்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஆகணும். நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் கூட ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ தட் நீங்கள் வந்து அதை பார்த்து படித்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை.